இப்போ நாங்கள் லாச்சப்பல் என்ற இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே வந்து கூடுதலாக தமிழ் இலங்கை தமிழ் மக்கள் என்ற கடைகள் நிறைய இருக்குது. ஆனால் இன்றைக்கு கூட்டி இருக்கும். ஏனென்றால் இன்றைக்கு இங்கே மண்டேஸில் வந்து ஒர்க்கர்ஸுக்கு ஒரு விடுமுறையை கொடுக்கணும் பண்ணுறதுக்காண்டி கூட்டியிருக்கணும். நல்லா இருக்குது லேண்ட்ஸ்கேப்பிங் வடிவாக வச்சுருக்காங்க. மெட்ரோ லைன் இது இப்போ வேர்ல்டு வைடாக எல்லா இடத்தையும் இந்த ஹோல்டிங் மெட்டீரியல்ஸ் ஸ்கேஃபோல்டிங் இஸ் அ பிக். இது பாருங்க, இது மேலே உள்ளது சுவிஸ் பாஸ், இந்த வெஹிக்கிள் சுவிஸுக்கு போகிறதுக்கு. மற்ற நடுவில் உள்ள மஞ்சள் மூன்று இந்த பாரிஸில் உள்ள 3 ஏரியாவில் கிளாக்களுக்கு சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு. இந்த ஒட்டினா தான் சிட்டிக்குள்ளே போகலாம். அந்த அது என்னத்தை மானிட்டர் பண்ணும் இந்த கேமரா இங்கே எல்லாட்ட வெஹிக்கிளையும் டவுட்டாக பிடிக்கும். ஒரு பீரோ ஒன்று இருக்குது இதுக்குண்டு ஹெரிட்டேஜ். அதை அவங்கெல்லாம் வந்து எல்லாம் மந்த்துக்கு €300 எடுப்பாங்க. இந்த ஃபசாடை மெயின்டைன் பண்ணுறது என்ன, அந்த கீழே உள்ள கிளீனிங், அது பல்கனி ஸ்பெல்லிங் பல்கனி, அந்த பல்கனிக்கு வெயிட் ஆக்கள் வருவினா அதில் இந்த கீழே இப்போ பல்கனியை பார்த்தா கீழே வடியாக ஒரு கான்கிரீட் பீம் ஒன்று போட்டிருப்பான். இது ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இல்லை, என்ன ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இல்லாமல் சும்மா சிம்பிளாக ஸ்டோனில் நிற்குது. அந்த கலரும் சிமெண்ட்டும் இருக்கு. மற்ற அந்த மிக்ஸ் பண்ணுற ரேஷியோவும் போட்டு அந்த ஹேண்டால் ரெண்டரிங் செய்யக்கூடிய மாதிரி. போலீஸ் போகுது. நல்ல உள்ளுக்குள்ள ஒரு பேக் லைன் உண்டு. அதில் எல்லாம் ஹெரிட்டேஜ் பில்டிங் ஸ்டைல்ஸ். அதில் போய் வரதில் தெரியும். சுற்றி தான் போகணும். பைக்கை வந்து ஹையர் பண்ணக்கூடியது இ-பைக்ஸ். ഒരു ഇടത്തിന്റെ പേര്. ഓ ഓക്സിജൻ ഇല്ലാതെ കൊടുത്തിട്ടാ. இவங்க லாச்சப்பல் இடம் துவங்கிட்டு பார்க்க தெரியுது. நிறைய அதில் வந்து வருவனம் இந்த எல்லாம் வச்சிருக்கேன். எல்லாம் பறவை இதை ஃபேமஸாக போயிட்டாங்க. லைக்கா அங்கே ஆஸ்திரேலியாலும் இருக்கு. லைக்கா கடைகள் நிறைய இங்கே இருக்கு. லைக்கா பாஸ்கரன் வந்து இல்லை அதில் தெரிகிறது ரெஸ்டாரண்ட்டோ டக்ஸம்னா இன்றைக்கு கூடுதலாக பூட்டியிருக்கு. ஆனால் அது பார்க்க நல்லா தான் இருக்கு. நல்ல ஒரு பழைய ஒரு சிட்டி பிஸ்னஸ் ஏரியா. கூடுதலாக தமிழ்நாட்டில் கடை இதுக்கு இருக்குது. இதெல்லாம் லாச்சப்பல் இடம் அப்படி சொல்லப்படுற இடம் என்ன. கடையில் முக்காசு பூட்டு நகைக்கடை, மற்றது இந்த சொபேசர் சில ஒரு மெஸ்ஸிவான சிட்டி. லாச்சப்பலுக்கு வந்தாச்சு. இந்த அங்கே தான் கடை எல்லாருக்கும் இப்போ திண்டுக்கல் அங்காடி தெரு, திண்டுக்கல் அங்காடி திறந்துருக்காங்க சில கடைகள் திறம்பா. இதுதானே இந்த விவங்கள் வாரவங்க கரவல், ஆப்பிரிக்கன், மொரோக்கன் அவன் வந்து வேண்டுறது. இது பாருங்க, அம்மா இறைச்சி கடை. பாரிஸில் உள்ள அம்மா இறைச்சி கடை, திண்டுக்கல் அங்காடி. பரிசுக்கு வராக்கள் நாங்கள் இன்றைக்கு பாருங்கள் ஒரே ஒரு நாள் தான் கிடந்தது. அப்படி இருந்தும் எல்லாரும் இருக்க வந்து பார்க்க தமிழ்நாடு சலூன் ஒன்று இருக்கு. சலூன் ரெஸ்டாரண்ட் எல்லாம் இவருங்க. இவர் கூட படம் எடுத்து நிற்கிறார். நல்வரவுண்டு போட்டிருக்கணும். குளப்படியாலாம் இது போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே இப்போ கிட்டல பெரிய ஒரு 50 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் சில குளறுபடியால். அதால் சில பார்கள் திறந்துருக்கு, பூட்டி இருக்கணும். அதில் இன்வால்வ்டான ஆக்களாக இருக்கலாம், உங்களுக்கு தெரியாமல் சொல்லக்கூடாது.
சுற்றி வளைப்பொண்டு நடந்து சில ஆக்களை கைது செய்ததாக கேள்விப்படுறோம். இறங்கி நடப்போமே ஒரு கொஞ்சம் இந்த வந்துட்டு ராஜப்பல் வந்துட்டு ஒரு அமிர்தமன்ற ஒரு தமிழ் கடை. அப்படி இந்த ஸ்ட்ரீட் முழுக்கலே தமிழ் கடையெல்லாம் தான் இருக்குது. எங்களுக்கு இன்றைக்கு சர்வா அண்ணன் தான் எல்லா வீட்டில் ஒன்று கூட்டிட்டு வந்து காட்டுக்கிறார். நன்றி, மேலே அவருக்கு நன்றி தெரிவிக்கணும். ஆப்கான் மல்டி சர்வீசஸ் இருக்குது. அமிர்தமன்ற ஒரு கடை. இது பார்த்தீங்களா, நிசான் ஷராய் கடை ஒன்று. மக்கள் கடை என்று முந்தி புலிகளின் கடையாக இருந்தது. மக்கள் கடை. ஓகே, இது வந்து லாச்சப்பல் தமிழாக்கள கடையில் உள்ள இடம். பாருங்கள், எல்லாம் நல்ல நிறைய கடைகள் இருக்குது. குறிப்பாக இன்றைக்கு ஒரு தமிழ் ஜப்னா ஃப்ளோரிஸ்ட். ஃப்ளோரிஸ்ட்டும் மலர்களையும் வச்சுக்கணும். ஜப்னா மலர் கடை ஒன்று இருக்குது. நாங்கள் இதுக்குள்ளே போய் சாப்பிட போகிறோம். கஃபே பாரத்ன்னு சொல்லி ஒரு தமிழ் கடை தான். இதுவும் வாங்க போய் பார்ப்போம். நினைச்சு பார்க்கல அதுன்னு. அதாவது மக்கள் இங்கே புலம்பெயர்ந்து வந்து இந்த பெரிய அளவில் ஒரு இதில், அதாவது குறிப்பாக பாரிஸ் நகரத்தில் இப்படி பெரிய ஒரு கடையை வச்சு நடத்துகிறார்கள். உண்மையிலே பெரிய ஒரு விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம். நாக்கள் இங்கே மைக்ரேட் பண்ணி இப்படி ஒரு பெரிய கடையில், அதுவும் பாரிஸ் 10ல் ஏல பாரிஸ் 10ல் இப்படி ஒரு கடையில் பிடிச்சி கொண்டு எடுத்து செய்கிறாங்களுக்கு டேக்கல் ஒரு பெரிய விஷயம் தானே. இது முழுக்க தமிழாக்கள் கடை தான். நல்லபடியாக இருக்குது. மேலே ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயம். இதுவும் ஒரு தமிழ் கடை. கடல் உணவு விற்பனை குண்டு என்று போட்டிருக்கணும். சர்வா அண்ணா தான் இந்த முறை எங்களுக்கு கூட்டி வந்து காட்டுறார். பாரிஸ் அறிவாலயம் புத்தக சாலை. கவனித்துக் கொள்ளுங்கள் வாசகர்கள், இங்கே வந்து புத்தகங்கள் வெளியீடுகள் வாங்கலாம். இன்றைக்கு கடையில் எல்லாம் அநேகமாக பூட்டி இருக்குது. திங்கட்கிழமையில் இங்கே ஒரு வேலையாட்களுக்கு விடுமுறை நாள். ஸ்டார் சலூன், ரெஸ்டாரண்ட், பாண்டிச்சேரி, அதுவே ரத்தினத்துறை. இது டிஸ்னி என்று எல்லாரும் கேள்விப்பட்ட அந்த சாப்பாட்டு கடை ரெஸ்டாரண்ட். இங்கே பக்கத்தில் ஒரு தமிழ் காராக்கள பேக்கரியும் இருக்குது. ஏசியன் சாரி சென்டர், ஞானம் சில்க்ஸ். ஓகே உறவுகளே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்று பாரிஸ் லா சப்பேல் என்ற இடம்
தமிழ் மக்களின் கடைகள் உள்ள இடம், கூடுதலாக கடைகள் உள்ள இடம். நாங்கள் இன்றைக்கு அந்த கிடைச்ச ஒரு 2 நாள்லேயும் இதெல்லாம் பார்க்கணுன்றக்காண்டி வந்து நாங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும், பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாலிவுட் சாரி ஜுவல்லரி ஷாப் என்ன, திருப்பதி, பாரிஸ் திருப்பதி. இது முழுக்க தமிழ் கடைகள். இன்றைக்கு எல்லா கடையும் துறக்கையில் திறந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துக்கு. மோகன் ஜுவல்லரி என்ற ஒரு நகைக்கடை, ஞானம் சில்க், தங்க மாளிகை, ராஜு ஜுவல்லரி, நகைக்கடைகள், மோகன் ஜுவல்லரி, இதெல்லாம் நகைக்கடை தொகுதி. அங்கே இந்தியன் மியூசிக் சென்டர், இந்த மாலைக்கடை கிடக்கு. மாலைக்கடை இருக்கா, போய் பார்த்துட்டு. மேலே இதெல்லாம் உங்களுக்கு எடுத்து காட்டணுன்றதுக்காண்டி இன்றைக்கு நான் ஒரு நாளை ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படியான படங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நல்ல வடிவான கடை இது. பூக்கடை நல்ல வடிவாக இருக்குது. பிஎஸ்கோன்னு சொல்லி ஒரு கடை, ஒரு ஃபேமஸான கடை. இன்றைய போட்டி இருக்குது. நான் கடை உண்டு. எஸ்பி ட்ரேடர்ஸ் அங்கே இருக்குது. ஓகே, நாங்கள் இந்த இடத்தை விட்டு பள்ளிக்கிட போகிறோம். போவோமே நம்ம இடத்துக்கு. இது வா இந்த வெளியிலேருந்து சாப்பிடக்கூடிய. அப்போ பின்னிறங்களில் தமிழாக்களிலேருந்து சாப்பிடுக்கணும். கூடுதலாக வெள்ளையில் வரணும். காக்டெயில்ஸ் பார் தமிழாக்களில் நான் வெள்ளைகளுக்கு ப்ரொவைட் பண்ணணும் சர்வீஸை. நல்லா இருக்கும். அது இப்போ எல்லா இடமும் அந்த பேட்டர்ன் வர வைக்குது. எஸ்பி ட்ரேடர்ஸ் என்னும் ஒரு கடை. இவங்க கத்தாழை வச்சுருக்கோம். கத்தாழைன்னு சொல்கிற சாமான். இங்கே பனங்கிழங்கு இருக்குது. இங்கே பனங்கிழங்கு இருக்குது. யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்கு பனங்கிழங்கு. யூ நோ வாட் இஸ் திஸ்? பனங்கிழங்கு. பனைமரம் இதிலேருந்து தான் முளைக்கிறது. இதை அவிச்சு ஒடியல், கூழ் காய்ச்சல் எல்லாம் இதிலேருந்து வரலாம். கூழ் காய்ச்சறது நீங்கள் யாழ்ப்பாண கூழன்னு குடிப்பீங்க. இந்த கூழ் இந்த இதில் இருந்து தான் பெறும். அம்மம்மா காய்ச்சிற கூழ் இதில் இருந்து இதை காய வச்சு ஒடியல் வரும். இதை காய வச்சா இது பனை வந்து அப்பா ஒடியல் சாப்பிட்றாரு. அப்பான்ற ஒடியல் எல்லாம் இந்த கிழங்குலேருந்து தான் வரும். இது பச்சையாக இருக்குது. இதிலேருந்து தான் பனை முளைக்கும். இங்கே பாருங்க, இதுதான் பனைன்ற வேர். இந்த பனை தான் யாழ்ப்பாண மக்களின் தேசிய சாப்பாடு என்று சொல்லலாம். பனையை வளர்ப்போம், பயணப்படுவோம், யாழ்ப்பாணம் மில்க் ஒயிட். நல்லா இருக்கு. நான் எனக்கு கரகாலத்துக்கு பிறகு இந்த பனங்கிழங்க கண்டிருக்கிறோம். கரிசில் வந்து பனங்கிழங்க காண்றோம். பனங்கிழங்கு இருக்கிறோடைய இங்கே பனையே வைக்கலாம். என்ன வைக்காமல் கொண்டு வந்தால் வச்சு நட்ட மரம். இங்கே பனங்கிழங்கு இருக்கிறபடியானா பனை மரம் நிற்குதா? இங்கே யாரை கொண்டு வந்து நட்டுருப்பாங்களே. என்ன யாரும் முடிவில் வச்சுருப்பேன். என்ன ஈச்சம்பனை இது பாருங்க. மரவள்ளி கிழங்கு இருக்குது. மரவள்ளி கிழங்கு மரக்கிழங்கு தானே. கிழங்கு வாசல் மீண்டும் இங்கால அலவோரை என்று சொல்லக்கூடிய அந்த 1 கிலோ வந்து முருக்கமிலை இருக்கு. சாந்தி முருக்கமிலை கொண்டு நான் சொல்லிய கொண்டு போய் விடுவாங்கன்றீங்க. அங்கே இருக்கு. அவிச்சு இப்போ பரிசில் வந்து நீங்கள் சாரி வாங்கிட்டு போகலாம் போல இருக்கு. சாரிக்கு பரிசில் வந்து வாங்கலாம். இந்தியன் சில்க் இவர் இங்கே ரஜ் கடையா? தமிழாக்கள் ரஜ் கடை. ஓ, ஹலால் மீட் வாங்கலாம். இதுவும் தமிழாக்கள் கடை என்று தான் சொல்லிடலாம். ரஜ் கடையும் வச்சிருக்கலாம். எங்களோட சிட்னியில் உள்ள பெண்டல் ஹில் மாதிரி ஒரு பெரிய சைஸில் இருக்குது. பெரிய பெண்டல் ஹில். இவருங்க இந்த டோரை வந்து அதுவும் ஒரு ஸ்டைலில் வச்சுக்கணும்.
இங்கே பாருங்க நல்ல சாமான்கள். ஓம் ஓம் நாராயண நம. சர்வ மதம். தமிழ் 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 நல்ல வேலைக்கான தமிழ். தானா மீனா இல்லைன்னா நான் தமிழன்டா என்ற மாதிரி வச்சுக்கிறாங்க இங்கே கடைகள். நிச்சயமாக நீங்கள் பாரிஸுக்கு வராக்கள் அல்லது ஃப்ரான்ஸுக்கு இல்லை பாரிஸுக்கு வராக்கள் நிச்சயமாக வந்து பார்க்க வேண்டிய பார்த்து இது இன்னும் ஒரு தமிழாக்கள் கடை நல்லா இருக்குது. மீன் கட் இருக்குது தமிழாக்கள் கடை. சார்ஜர் எல்லாம் போட்டுக்கணும். நாங்கள் திடீரென்று இன்றைக்கு வந்தாங்கள் தமிழ் கடையில் பார்க்கணும் மட்டும் நோக்கத்தில் வந்தோம். ஆனால் உண்மையிலே பிரியோசனமாக இருக்குது. சாய் சூப்பர் மார்க்கெட் மாச்சே இவருக்கு இன்னும் ஒரு சலூன் மற்றது இங்கே நிறைய இந்த கடையும் இருக்குது. ஸ்வீட் ஷாப்பும் இருக்குது. மயூரா சலூன் இருக்கு. மயூரா சலூன் நியூ இந்தியா. எப்படி இந்த இடத்தை பற்றி சொல்லுங்களேன். உண்மையில ஒரு சந்தோஷமா இருக்கு இல்லை? முழுக்க தமிழ் கடை. யாழ்ப்பாணத்தில் கூட இப்போ இப்படி இல்லை. இப்போ எல்லாம் வந்து பஞ்சு போச்சு. எல்லாம் எடுக்கலாம். அப்படித்தான் நான் பார்க்க இன்றைக்கு திங்கக்கிழமையோடைய விடுமுறை நாளுடைய ஒர்க்கர்ஸுக்கு பூட்டி இருக்கு. ஆனால் அப்படி இருந்து நல்ல மற்ற வேறு கல்ச்சராக்களும் வந்து சாமான் வாங்கிடும். என்ன செஞ்சுக்காரெல்லாம் இங்கே வந்து கடையில் ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டுட்டு அதே சாப்பாடு அது மாதிரி கலசக்கடையில் போய் கேட்டு வேண்டி எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி சரி. அது உண்மையிலே எங்களோட சாப்பாடுகள் கிடைக்கிற கஷ்டம் தானே. என்ன நாங்கள் எங்களுக்கு பிளாகிது நல்லா இருக்கு. நல்ல வாழ்த்துக்கள். நீங்கள் கரகாலமாக இருக்கிறீங்களா? இது இங்கே எடுத்து நன்றி வாழ்த்துக்கள். பாருங்க இது பால விநாயகர் ஃபேஷன் கேரி பால விநாயகர். இங்கேயும் பனங்கிழங்கு இருக்குது. பச்சை பனங்கிழங்கு எடுக்கிற சரியான கஷ்டம். யாழ்ப்பாணத்தை தவிர யாழ்ப்பாணம் மற்றது மட்டக்களப்பு திருவண்ணாமலை போன்ற பகுதியில் தவிர நாங்கள் காண்ற கஷ்டம் இங்கே வந்தால் எடுக்கக்கூடியதாக இருக்குது. பரிசுக்கு வாங்க சாப்பிடலாம். ஆனால் இப்போ சாப்பிட்டு ஆஸ்திரேலியா கொண்டு போனீங்கன்னா பனங்கிழங்கு கொண்டு போனால் 4000 ரூபா ஃபைன் அடிச்சு விட்ருவாங்க. ரஞ்சனாஸ் இவருங்க இது நல்ல சிலையில் வச்சு வைக்கணும். நல்லா இருக்கு. நல்ல ஸ்வீட்ஸ். இன்னும் ஒரு கடை ரோல்ஸ் கடை 1.50 நல்ல ரோல்ஸ் இருக்குது. 150 euro 150 டைம்ஸ் எங்கட காசில் 1.6 அளவு இருக்கணும். அதான் அந்த அதில் ஒரு நாள் சொல்லி இந்த அம்பாள், அதாவது இங்கே ராச்சப்பலில் உள்ள தமிழ் கடையில் மாதிரி உலகத்தில் புலம்பெயர் மக்கள்கிட்ட வேறு இடங்களில் இல்லைன்னு சொல்லி எனக்கு அதை பற்றி வடிவாக தெரியா. உங்களோட கொமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கனடாவில் உள்ள மக்களை பார்க்குறாக்கள் இப்படி ஒரு ஸ்ட்ரீட்டில் இவ்வளவு பெரிய அளவில் தமிழாக்கள கடையில் இருக்காண்டா. நானும் கனடாவுக்கு வந்துக்கிறேன். இப்படி பார்த்தது குறைவு தான். இவருக்கு இன்னும் ஒரு சாப்பாட்டு கடை சுற்றி கொண்டு போகுது. எல்லா இடமும் டூ பஸ் கொண்டு போகுது. கனடாவில் நானும் பார்க்கையில் போயிருக்கிறேன் கனகாலம். இருந்தால் சொல்லுங்க, நானும் அடுத்த முறையும் வந்திருக்கா பார்க்கலாம். மார்க்கத்தில் பார்த்துருக்குறேன். மார்க்கம் என்ற இடத்த ஆனால் இப்படி ஒரு ஸ்ட்ரீட்டில் இவ்வளவு தமிழாக்கள் இந்த கடைகள் குறைவாங்கையும்.
Paris Land Stores. Paris Land Stores. Hello. பாருங்கோ, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உங்களுடைய இந்த பரிசு இந்த இடத்த நீங்கள் வந்திருந்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்டை போடுங்க. சர்வானா தான் எங்களை இங்கே கூட்டியிருந்துக்கிறார். உண்மையில் அவருக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த ஊரில் 30 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இப்படியான நாட்களோட வரைக்கும் அவர்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரி முழுக்க தமிழாக்கள் இந்த கடைகளை பற்றி இடங்களை பற்றி கூட்டிகிட்டு போய் காட்டக்கூடிய இருக்கும். நான் அங்கேருந்து வரைக்குள்ளேயே எனக்கு பிளான் இருந்தது. ஆனால் சர்வானாட அறிவிக்கவில்லை. இன்று காலை தான் அடித்து சொன்னேன். அவர் உடனே வந்து கூட்டி வந்து எல்லா இடத்தையும் இப்படி காட்டிக்கொண்டிருக்கிறார். அதனால் அவருக்கு இன்றைக்கும் வேலை ஆஃப் பண்ணுறபடியாக எங்களுக்கும் ஈஸியாக போச்சு, காட்டுறதுக்கு ஈஸியாக போச்சு. அவர் ஹெல்ப் பண்ணுறாரு எங்களோட டீம் எல்லாருக்கும். தான் சர்வானா. ரைட், சரி உறவுகளே, தொடர்ந்து பாருங்கோ. அந்த காட்சி சேரம் நீட்சியானதாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இந்த இடத்த முதல் வந்திருந்தால் உங்களோட கமெண்ட்டையும் போடுங்க. மீண்டும் உங்களை சந்திப்போம். என்னை முருகா காட்டிக்கோங்க. மீண்டும் என்ன ஒரு பதிவில் லாட்சியப்பல்ல இருந்து விடைபெற்றுக் கொள்வது என்றென்றும் உங்கள் அன்பின் ஸ்ரீதரன். நன்றி, பாய் பாய். கூடுதலாக ஆக்கள் தமிழ் கடையிலேயே வாங்கினா காணும், மற்ற கடையில் போத்தவில்லைன்னு கூடுதல். இங்கே பாருங்கள், இதில் இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் எல்லா சாமானும் வாங்கக்கூடியா இருக்குது. நிறைய தமிழாக்கள் பல் கலாச்சார மக்கள் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு இங்கேயே பொதுவாக எல்லா சாமான்களும் வாங்கக்கூடியதாக இருக்குது. சூப்பர் மார்க்கெட் பக்கம் எல்லாம் வச்சிருக்கணும். கட்டுமான வேலையில் நடந்து கொண்டிருக்கு. இது பாருங்க, இது ஒரு பஸ் உண்டு, பெண்டிங் பஸ். ரைட், இதில் பாருங்கள், பெரிய ஒரு கட்டிடமான வேலை, மாடர்ன் ஸ்டைலில் இந்த ரயில்வே ஸ்டேஷன் பஸ்கள் வந்து தாங்கக்கூடிய மாதிரி மாடர்ன் ஸ்டைலில் கட்டி கொண்டிருக்கணும். பார்க்க நல்ல வடிவாக இருக்குது, நல்லா இருக்குது. ரயில்வே லைன், மெயின் லைன் சர்வீஸ். இங்கே பாருங்கள், இதில் பெரிய வேலையில் நடந்து கொண்டிருக்கு. எல்லாம் கட்டி முடிய நல்ல ஒரு பச்சை பசையிலேருந்து மாடர்ன் ஸ்டைலில் கட்டியிருப்பினோம். பஸ் டெர்மினல், பெரிய ஒரு பஸ் டெர்மினல் கட்டப்பட்டது. ஆக்கள் சொல்கிற ரீசன், இப்போ இந்தியா ஆஸ்திரேலியா போன்ற இடங்களில் இங்கே வந்து இருக்கணும். என்ன காரணம்னா யூரோப் பக்கத்தில் இருக்கின்றோம். ஃப்ரான்ஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் பக்கத்தில் கிடக்கு. இதுதான் இந்த ஹீரோ ட்ரெயின் வார இடம். நான் கவர்மெண்ட் நிச்சயம் இன்னொரு இடம். ஆக்கள் தொங்கல்லாம் வரும் ஹீரோ. மேலே அது மேலே செக் பண்ணிட்டு அதுக்கு அந்த அதுக்கால போய் ஏற்றுவாங்க. போயிடலாம் உள்ளுக்கு. டிக்கெட் எடுத்து போகணும். லண்டன் பஸ் அடிச்சிருக்காங்க. ரைட், பாருங்க, லண்டனுக்கு போகக்கூடிய ட்ரெயின்கள் இதால் போகும். ஹோல் 2, ஹோல் 1. இது அப்புறம் யூரோப்பியனுக்கு போகிறது. இதில் போட்டிருக்கு என்னென்ன இடத்த போகிறான்ட்டு. இந்த லண்டன் டு பாரிஸ் இதுக்குள்ள போட மாட்டாங்க. இது போட மாட்டாங்க. இந்த லண்டன் முதலாவது போட்டு. சாரி, அதில் போட்டுருக்காங்க. லண்டன் போட்டுருக்காங்க. லண்டன் பெல்ஜியம் போகுது. பெல்ஜியத்துக்கு போகுது. ஆம்ஸ்டர்டாம். எல்லா இடத்துக்கும் போகுது. பாருங்கள், ஆம்ஸ்டர்டாம், பெல்ஜியம், யூரோப்புக்கு போகிறோண்டா எல்லாம் இதுலேருந்து போகக்கூடியதாக இருக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கும். கோலனுக்கும் போகுது. கோலன் என்ன? கோலன்ன்றது சுவிஸ்லையா? ஜெர்மன். ஆம்ஸ்டர்டாம், லண்டன். ஓ மை காட், எல்லா இடத்துக்கும் போகலாம் இங்கேருந்து.
உண்மையிலேயே உங்களுக்கு நன்றி சொல்ல வேணும். எங்களை இங்கே கூட்டியிருந்து எனக்கு என் ட்ரீமில் இருந்த ஒரு இடம் இதுதான், வந்து பார்க்கணுமெண்டு கற்பனை பண்ணி கொண்டு வந்தேன். ஆ ஒரே வந்துருந்தா லைன் போகிற இது வேறு வேறு நாட்டுக்கு போகிறதுக்கு இருக்கு. லண்டன் அது கம்பெனி ஹாஃப் அன் ஹவர் கொண்டு ஓடும் ட்ரெயின் போய்கொண்டே இருக்கு லண்டனுக்கா. ஹாஃப் அன் ஹவர் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நிற்கிறேன் பாருங்க மேலே. ஓ எஸ், அதான் அந்த அதுலேருந்து அப்படியே பிளாட்ஃபார்ம் இதாக இருக்குது. ஒரு இன்னும் ஒரு இந்த என்ன பேர் ஹை ஸ்பீட் சேமன் ஒன்று நிற்கிறார். இவருங்க சூப்பர் ஸ்பீடில் போகிறோம். இது ஹை ஸ்பீட் ட்ரெயின் இருக்குது இங்கால. இவர் ஹீரோ ஸ்டார் நிற்குது. இட்ஸ் அ பிளட் ட்ரெயின், சரியான ஹை ஸ்பீட், தண்டவாளத்தில் ஓடக்கூடியது. வாங்க அப்படி அங்கே போய் பார்ப்போம். ஹீரோ ஸ்டார். பரிசில் உள்ள ஒரு பெரிய ஒரு ஸ்டேஷன் உண்டு, இன்டர்ஸ்டேட் மற்ற கண்ட்ரிகளுக்கு போகக்கூடிய ஸ்டேஷன். கொலன் HBF என்ற ஸ்டேஷன் இதுதான். என்ற இடத்த போகிற ஸ்டேஷன். எனக்கு விருப்பமான ஒரு விஷயம் இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்க்குறது. இது கஸ்டம்ஸுக்கு போகிறாக்கள். இதுங்கால கஸ்டம்ஸுக்கு போகிறாக்கள். பாஸ்போர்ட் செக்கிங் அது இது வந்து இறங்கினாக்கள். பாஸ்போர்ட் செக்கிங், கஸ்டம்ஸ் இங்கால இதுக்குள்ளான் கஸ்டம்ஸ். வணக்கம். எப்படி how are you? எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? ஸோ யூ நோ தமிழ் வேர்ட்ஸ் as well. தமிழ் வேர்ட்ஸ் தெரியும். அவருக்கு இங்கே வேலை செய்கிறாளாம். நல்லா இருக்கு. பாருங்கள் மக்களே, நிறைய ஆக்டிவான சரியான ஒரு ஆக்டிவான இடம் பாரிஸ் உள்ள மெயின் ஸ்டேஷனில் உண்டு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். தென் அவர்களும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தொடர்ந்து நான் போட்டுக்கொண்டிருக்கும் பதிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் அதான் கோடைக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே வருவார். நன்றி. இதுதான் மெயின் ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ்.
பேங்கிங் செய்யக்கூடிய இடம். பிஎன்பி தான் நீங்கள் சொன்ன பேங்க் அல்ல? இந்த பேங்க் இந்த பேங்க் கர்ஸ் பேங்க். அங்கே இருக்கிறது தான். சொல்லி ஒரு பேங்க் அங்கே. ஓப்பன் மார்க்கெட் மாதிரி. வேலை செய்கிறபடியே எல்லாத்தையும் எனக்கு அவனை வச்சு பிடிப்பான். மற்றபடி நார்மல் ஆக்கில் பிடிக்க மாட்டான். சின்ன இந்த யூடியூப் ரைட்டான அதெல்லாம் பிடிக்க மாட்டான். வேற ஹெவிலி பாப்புலேட்டடான இடம் தான் இந்த பிரான்ஸ்ல இல்லை, பாரிஸ். இது நோர்வே. லண்டனும் இல்லை. நோர்வே யூரோப்பியனோட சேர்ந்து தாண்ட போவாங்க. நோர்வே யூரோப்பில் இருக்கு. நோர்வே இல்லை, டென்மார்க் இல்லை, சுவிஸ் இல்லை, ஸ்வீடன், மற்றது இவாங்க இதான் போகுது. திருப்பி அங்கே போகுது. என்ன ஆனால் கொஞ்சம் வந்து கணக்கு நோ த்ரூ ரோட், நோ ரைட் டேர்ன், நோ லெஃப்ட் டேர்ன் அப்படி கிடக்கு. அதால் ஒரு சின்ன இடமா இருக்கும் பார்க்க, ஆனால் சுற்றி போக வேண்டி கிடக்கு. பாரிஸில் உள்ள இன்டர்னல் ரோட்ஸ் கீழே வந்து பேவர்ஸ் மாதிரி பதிச்சிருக்கணும். ஸ்லோ மூவிங் வெஹிக்கிள்ஸ் இப்படியான ரோட்ஸ் வந்து அநேகமாக யூரோப்பில் பல இடங்களில் காணலாம். தொடர்ந்து இப்படியான பதவிகள் ஒரு வித்தியாசமாக இருக்கும். பாருங்கள், ஒரு பழைய ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ் எல்லா இடமும் என்னத்தை போடுறது என்னத்தை விடுறேன்னு சொல்லியிருக்கும். சில பேர் சொல்லுவீங்கள் எனக்கு கணக்கு போடாங்க சரி பார்க்கலாமல் இருக்கண்டு. உண்மை, அதை இப்போ எல்லாத்தையும் பார்க்கலாமல் இருக்கும். ஆனால் அதுக்கும் ரசிகர்கள் இப்போ இந்த பேவர்ஸை பார்க்க எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ அதுக்காண்டி போடுறேன். ஆனால் எல்லா பார்வையாளர்களுக்கும் இதில் படிக்காது தேவையில்லை விஷயம் மாதிரி இருக்கும். நாங்கள் இங்கே உள்ள ஒரு சர்ச்சுக்கு வர்றதுக்கு தான் இப்போ சுற்றி கொண்டு நாங்கள் காரில் வர்றதுக்கு இருந்த நாங்கள் இந்த கார் வந்து இதுக்குள்ளே விரையில்லாமல் இருக்குது. இப்போ விளங்குது என்ன காரணம் உண்டு பாருங்கள். சரியான ஒரு சிக்கலான ஆக்சஸ், வெரி டிஃபிகல்ட் தான். இதுக்கிட்ட காரை கொண்டாடுறா சரியான கஷ்டம். அழகான லேண்ட்ஸ்கேப்பிங் இருக்குது. பாருங்கள், இந்த நல்ல ஒரு லேம்ப் போஸ்ட். நிச்சயமாக இப்படியான லேம்ப் போஸ்ட் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு ஹெரிட்டேஜ் ஐட்டம்ஸ். அதையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஹேண்ட் ரெயில்ஸும் பழைய ஸ்டைலில் வந்த ஒரு ஹேண்ட் ரயில். இப்போத்த ஹேண்ட் ரயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு இப்படியான இதுகள் பிடிக்கும், அதான் நடக்கிறேன் நான். இது பாருங்கள், இந்த லேம்ப் போஸ்ட் இதுவும் அப்படித்தான். கனவேர் நிற்கணும். நல்ல சர்ச் தான், நல்ல ஒரு சர்ச். இதே மாதிரி ஒரு சர்ச் உண்டு, தமிழ் சர்ச். ஒரு ஃபாதர் ஒரு ஆள் இந்தோனேஷியாவில் கட்டியிருக்கிறார். கிட்டத்தட்ட இதே ஸ்டைலான்னு கட்டிக்கிறார். ரெண்டு பக்கமும் அப்படி படியலால் வந்து ரேம்பால் வந்து ஏறக்கூடிய மாதிரி. நல்லா இருக்கு, வெரி பியூட்டிஃபுல். இங்கே நல்ல அழகான இடம். நல்ல அழகான காலநிலை கூட நல்ல அழகாக இருக்குது. நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம். நான் வந்திருக்கிறேன் முந்தி பாரிஸுக்கு. ஆனால் அப்படியான இந்த சர்ச்சுக்கு வர இல்லை. சர்ச்சுக்கு வரைக்குள்ளேயும் நான் இந்த சர்ச்சுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோம் என்று யோசிச்சு நான். ஆனால் இவ்வளோ பேரையும் பார்க்கக்குள்ளே இவ்வளோ அழகான ஒரு இடத்தை கட்டாயம் பெற வேணும். இட்ஸ் வெரி குட்.
இந்த படியில் ஏற ஒரு நல்ல எக்ஸசைஸ். சாப்பிட்ட சாப்பாடுக்கு வெரி குட். இல்லை நான் அதிலிருந்து செல்ஃபி எடுக்கிறேன். வெரி குட், தேங்க்யூ. ஓ சூப்பர் 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 சூப்பர், அன்பிலீவபிள், சூப்பர் லொக்கேஷன். இங்கே பாருங்க எவ்வளோ வடிவாக இருக்குது. இந்த இடங்கள் எல்லாம் அப்படியே பார்க்கக்கூடியதாக இருக்குது. மிகவும் அழகாக கட்டியிருக்கிறார்கள். இதில் வந்து காதலர்கள் வந்து அந்த லொக்கை போட்டு போகிறாங்க, சைன் பண்ணி டேட்டை பண்ணி. Unbelievable. See, look at this. What a beautiful area. இவங்க பூட்டு போட்டிருக்கணும் எல்லாரும். லாக்ஸ், காதல் பூட்டு போட்டுக்கணும். காதல் பூட்டு போட்டு ஓ சரியான க்ரௌட். இதில் என்னோட வந்தாக்களை எப்படி தேடி பிடிக்கிறது? எங்கே நிற்கணும்? இதில் ஒர்க் பண்ணுறது காதல் போட்டு கலெக்ஷன் மேம். Okay. Ten €2. No, euro. Oh, euro. பாருங்க அந்த அதில் ஒரு அந்த பென்சில் ஷேப்பே இட்ஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச். நோ மெஷ் ஃபென்ஸ் எனிமோ. இட்ஸ் லைக் a purposely designed for that shape ella. The fence shape they purposely designed for keep as a barricade fence. Is that next Friday? Sorry. Look it in, buddy. I like it. I like it, Nimasha. Toilets. நீங்க போயிட்டீங்க? நான் போயிட்டேன். Look at these padlocks.
கோயிலுக்கு காணிக்கை செலுத்த வேண்டியாக்கள் எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர் செய்கிறதுக்கேற்ற வசதிகள் செய்திருக்கணும். உண்மையிலே ஒரு பெரிய கோயில். இந்த கோயிலுக்கு வேற போக்கில் நான் என்ன உடவு கஷ்டப்பட்டு போகிறோம் என்று யோசிச்சு மிகவும் சிறப்பாக இருக்குது. இந்த மாதிரி இது கட்டியிருக்கணும்னு பாருங்க. இப்போ கட்ட இல்லாதானே இப்படி ஒரு கோயிலை கட்ட இல்லாது. இப்போ இவ்வளோ வேலைப்பாடுகள் அமைஞ்சிருக்கு. கூடுதலாக இந்த கோயிலில் இப்போ எல்லாம் ஆக்கள் இல்லாமலே எல்லா விஷயத்தையும் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய மாதிரி வச்சுக்கணும். Excuse me. Sorry. சொல்லுங்க இருக்கா. தமிழாக்கள் அங்கே இருக்காங்க வேணா. தமிழாக்கள் கடை நினைக்கிறேன். சில கடை பக்கத்துல இல்லை. No, station. 50 cents. Yeah, 50 pence. No, I said five. It's like that juice that you guys like.
Depois eu vou